ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய முக்கியமான செடிகள் இந்த மல்பெரி செடியை சொல்லலாம். எங்கேயாவது நியர்பை நர்சரியில் போனால் சின்னதாக ஒரு க்ரோ பேக்கில் வாங்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா கட்டிங்ஸ் மூலியமாகவும் ரெடி பண்ணிக்க முடியும். செடிகளை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் செம்மண் கலவையில் நடவு செய்யணும். இதில் கோகோ பீட் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நடவு செஞ்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோ பீட்டில் வளருமா அப்படின்னா கண்டிப்பாக வளராது. இது ஒரு மர வகையை சார்ந்ததுங்க. ஓகே, செடிகள் பூக்கவே இல்லை, காய்களே வைக்கல அப்படின்னா தயங்காமல் செடியை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுடுங்க. தளிர்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பூக்கள் வைக்கும். பாட்டோட சைஸ்னு பார்க்கும்போது ஒரு 10 இன்ச் பாட் இல்லை அப்படின்னா 12 இன்ச் பாட்டில் வச்சுக்கலாம். 12 இன்ச் பாட் வச்சிங்க அப்படின்னா செடிகளை நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டே இருக்குங்க. சரி, ஓகேப்பா. தண்ணின்றது எவ்வளோ டேஸ்க்கு ஒரு முறை ஊற்றணும் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் ஊற்றுங்க. செடிகளை ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும். செமி ஷேடு இல்லை இண்டோரில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வளராது. இது ஒரு மர வகையை சார்ந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.